الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. மிஞ்சி போச்சு கொடுமை. அது எந்த அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா நபிகள் நாயகத்துக்கு தாங்க முடியாத அளவுக்கு மிஞ்சி போச்சு. அப்ப என்ன செய்யறாங்க, அவங்களும் சேர்ந்து பொறுப்புறாங்க. ரெண்டு கட்டத்திலையுமே ஓரளவு தாங்கக்கூடியவர்கள், அறவே தாங்க முடியாதவர்கள் ரெண்டா பிரிக்கிறாங்க. அறவே தாங்க முடியாதவர்களை முன்னாடி அனுப்பி விட்டுறாங்க. ஓரளவு தாக்கு பிடிக்கக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் இருந்து பார்ப்போம் என்று மக்காவுல இருந்து ஃபைட் பண்ண பாக்குறாங்க. 13 வருஷத்துக்கு பிறகு ஊரை விட்டு வெளியேறாங்க எல்லாரும். சொத்து பத்து சொந்தம் பந்தம் எல்லாத்தையும். நாம் கேட்பது, பாதிக்கப்பட்டால் நம்ம பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நியாயத்தை நபிகள் நாயகம் ஏன் செய்யவில்லை? ஏன் ஓடினார்கள்? நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறதா இல்லையா? அவர்கள் வழியில் போனால் அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவானா இல்லையா? அவர்களுடைய பின்பற்றி நாம் நடந்தோம் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ் நம்மளே கேள்வி கேட்பானா? நபிகள் நாயகம் தான் இந்த வழியை நம்ம காட்டினாங்க. சரி, போயிட்டாங்களா? மதீனாவுக்கு போயிட்டாங்க. போன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, அங்க ஒரு ஆட்சி, அங்க ஒரு கவர்மெண்ட், அங்க ஒரு அரசாங்கம் உருவாகுது. உருவான பிறகு பலவிதமான காரணங்களுக்காக போர் செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுறான். இதுல கூட நல்லா கவனிக்கணும், யாரு கட்டளைன்னு பாருங்க. குர்ஆனுடைய வசனம் எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு பாருங்க. வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி வல் முஸ்தலாஃபின மினர் ரிஜாலி வன் நிசாயி வல் வில்தானி அல்லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் ஸாலிமி அவ்லுஹா. இது அல்லாஹ்வுடைய வசனம். என்ன அல்லாஹ் சொல்றான்? நீங்கள் ஏன் அல்லாஹ்வின் பாதையில் போரிடாமல் இருக்கிறீர்கள்? ஸ்டார்டிங் அப்படி வருது. வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏன் போரிடாமல் இருக்கிறீர்கள்? இதை சொல்லிவிட்டு அடுத்து கேட்கிறான், பலவீனர்களும் பெண்களும் சிறுவர்களும் இறைவா இந்த அநியாயக்காரை ஊரை விட்டு எங்களை வெளியேற்றி விடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில நீங்கள் ஏன் போரிடாமல் இருக்கிறீர்கள்? அல்லாஹ் கவனிக்கணும். இந்த ஊரை விட்டு வெளியேற்று என்று சொல்றாங்களே, அப்படி ஒரு சாரார் இருக்கும் நிலையில நீங்கள் ஏன் போரிடாமல் இருக்கிறீர்கள்? குர்ஆன் வசனம். இந்த வசனத்தை நீங்க சிறந்த மனதோட ஒவ்வொரு சொல்லிங்க வேஸ்டால போட மாட்டான். ஒரு எழுத்து வேஸ்டா குர்ஆன்ல இருக்காது. அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையோட இந்த வசனத்தை நீங்க பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஒரு ஊர்ல இருந்து எங்களை இந்த ஊரை விட்டு காப்பாத்தலான்னு ஒரு சாரார் கேட்கிறாங்க. வருதுல இல்ல, இந்த ஊரை விட்டு யா அல்லாஹ் எங்களை வெளியேற்றிரு என்று பலவீனர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். இது மதீனாவா? மதீனாவுல எப்படி இருந்தாங்க? மதீனாவுல இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. எங்களை ஊரை விட்டு வெளியேற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது யாரு? மதீனாவாசிகள் இல்ல. ஏன்னா மதீனாவாசிகளுக்கு அப்ப ஆட்சி இருக்கிறது. மதீனாவாசிகளுக்கு தலைவரா நபிகள் நாயகம் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மதீனாவாசிகளுக்கு உத்தரவு போடுறான், நீங்க யுத்தம் செய்யல. யாருக்காக யுத்தம் செய்ய சொல்றான்னு கேட்டா, அங்கே மக்காவிலே நீங்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பிறகும் கொஞ்சம் கொஞ்சம் தங்கி இருக்கிறார்களே, அந்த பலவீனர்கள், அந்த பெண்கள், அந்த சிறுவர்கள் கொடுமையாக ஏறாம யாரெல்லாம் எங்களை காப்பாற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவங்களுக்காக நீங்க ஏன் போர் செய்யல? ரெண்டு பார்ட்டி இருக்கிற உங்களுக்கு வழங்குதா? ஊரை விட்டு வெளியேற்றுன்னு கேட்கிற ஒரு பார்ட்டி, அது நிச்சயம் மதீனா பார்ட்டியா இருக்க முடியாது. மதீனா பார்ட்டிகள் ஊரை விட்டு வெளியேற்ற நிலையில இல்ல. கை ஓங்கி இருக்குது. அவங்க தான் ஆட்சியே இருக்குது, அவங்க தான் அதிகாரமே இருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, அங்க அடி வாங்குறவங்களுக்காக வேண்டி நீங்க யுத்தம் செய்யல. அப்ப யுத்தம் செய்யல என்ற யாருக்கு சொல்லல? மக்காவில் அடி வாங்குறான அவனை கூப்பிட்டு, என்னடா அடி வாங்கிட்டு இருக்கிற, அடி வாங்க போற, திருப்பி கொடு. அவனுக்கு உத்தரவு போடாம யாரு கையில கவர்மெண்ட் இருக்கிறோ முஸ்லிம் அரசுக்கு எல்லாம் கட்டளைகிறான். இன்னொரு பகுதியில் அடி வாங்கினார்களே, ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை அமைத்து வைத்துக் கொண்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? எங்களை ஊரை விட்டு வெளியேற்று கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் அந்த பலவீனர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்காக நீங்கள் ஏன் யுத்தம் செய்யல வாசனை இருக்குறாங்கல்ல. அப்ப ஏன் அவர்களுக்கு அந்த உத்தரவு வரல? யாருக்கு? யார் அடி வாங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு உத்தரவு போடல. ஏன் அடிக்காம இருக்கிறீங்க? ஏன் என்ன திருப்பி கொடுக்காம இருக்கிறீங்க? ஏன் ஆயுதம் ஏந்தாம இருக்கிறீங்க என்று யாரிடத்துல கேட்கல? மக்காவுல அடி வாங்கி கொண்டிருந்த மக்கள்கிட்ட கேட்கல. அதை கவர்மெண்ட் கவனத்துக்கு கொண்டு வரோம். நீ ஏன் செய்யாம இருக்கிற? இந்த மாலக்கும் என்பது மதீனாவுடைய மக்களை, ரெண்டு மக்கள் இருக்கான்னு ஆயத்தை நானா இட்டுக்கட்டி சொல்லல. ரெண்டு மக்கள் இருக்கிற அந்த ஆயத்தில் அப்படி தெளிவா விளங்கும்.
பலவீனர்கள், பெண்கள், சிறுவர்கள் ஊரை விட்டு காப்பாத்த அல்லாஹ் என்று கேட்கக்கூடியவர்கள் என்று சொல்லும் பொழுது இது மதீனா மேட்ரு இல்ல, இது வேற ஒரு ஊர்ல உள்ள மேட்ரும் தெளிவா வழங்கி போச்சு. மதீனாவில் அப்படி நிலையில யாருமே இருக்கல. எல்லாரும் இந்த ஊர்ல எங்களை வாழ வைன்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஊரை விட்டு வெளியேற்றுன்னு கேட்கிறவங்க ரசூல் அக்ரம ஆட்சி நடத்தல. ஊரை விட்டு வெளியேற்றுன்னு கேட்கிறவங்க வந்து வேற இருக்கு. அப்ப ஊரை விட்டு வெளியேற்று என்று துடித்துக் கொண்டிருக்கிற மக்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் யுத்தம் செய்யல நல்லா கேட்கிறாங்க. இதுல நம்ம என்ன பாடத்தை பெறணிய அவங்களுக்கு அதை அல்லாஹ் சொல்லல, இவங்களுக்கு ஏன் சொல்றான்? அப்ப ஒரு அரசுக்குத்தான் அது முடியும், ஒரு அரசுக்குத்தான் அது கடமை. அவங்களுக்கு சொன்னா 50 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு திருப்பி கொடுன்னா திருப்பி கொடுத்துருவாங்க. பதில் என்ன ஆகும்? 50 காலி முடிஞ்சிருவா இல்லையா? அந்த இடத்தில் வந்து சபர் வந்து குறைந்த சேதத்தை ஏற்படுத்தும். பதிலடி என்பது அதிகமான இல்லாம ஆகிப்படும். இந்த நானா சொல்ல காரணம் தான் இது. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை இதுதான். காரணம் வேண்டாம், நீங்க வந்து என்னுடைய காரணமா இருக்கலாம். அல்லாஹ் கட்டளை அவங்களுக்கு போடவில்லை, அது உண்மை, அது கற்பனை இல்லை, அது தெளிவான குர்ஆனுடைய வசனத்தில் உள்ளது. இந்த சேதத்துக்கு தான் காரணத்துக்கு சொன்னாங்கிறது என்னுடைய கருத்து. அது நீங்க வேற எந்த காரணம் யோசிச்சுட்டு போங்க. ஆனா அல்லாஹ் கட்டளை இடவில்லை, அதுல மாற்று கருத்து கிடையாது. யாரு கட்டளை இடவில்லை? யார் அந்த ஊர்ல அடி வாங்கி கொண்டிருந்தார்களோ அவங்களுக்கு கட்டளை, இவங்களுக்கு கட்டளை இடும். இந்த வசனத்தை ரொம்ப கவனமாக இனி இப்படி அவங்களுக்காக நீங்க ஏன் செய்யணும் எல்லாம் கேட்கிறான். 2 பேரும் சேர்ந்து செய்யணும் கூட இப்ப எனக்கு கூட விடலையா? இல்ல அடி வாங்குறவனை பார்த்து ஏன்டா அடி வாங்கிட்டு கோலப்பையில இருக்கிறீங்க திருப்பி கொடுங்கறான்னு கேட்க மாட்டேங்கிறான். அல்ல அடி என்ன கேட்டா மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கும்போது எப்படி அடி வாங்க விட்டானோ அதே மாதிரி தான் இப்போ அவங்கள விட்டுவிட்டான். அவங்கள விட்டுவிட்டு நீ போ, படம் இருக்குல்ல, குதிரை படம் இருக்குல்ல, யானை படம் இருக்குல்ல, ஒட்டக படம் இருக்குல்ல, காசு பணம் இருக்குல்ல, கவர்மெண்ட் இருக்குல்ல, வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, கிளம்பு. ஏன் கொலையா இருக்கிறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? உயிரை பெருசா எதுக்கு நினைக்கிறீங்க? எல்லாம் உண்டு குர்ஆன்ல, இன்னைக்கு உண்டு. ஒரு கவர்மெண்ட் இருக்குமே ஆனால் கியாமத் நாள் வரைக்கும் உண்டு. அநியாயமா பாதிக்கப்படுவார்களே ஆனால் அவர்களை காப்பாற்றுவதற்காக களம் இறங்குகிற கடமை ஒரு முஸ்லிம் அரசுக்கு உண்டு. நபிகள் நாயகத்துக்கு இருந்த மாதிரி இந்த வசனத்திலிருந்து தெளிவா உங்களுக்கு வழங்குதா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அது போக இன்னொரு வசனத்துல இதை இன்னும் தெளிவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஒரு நபி, அந்த நபிக்கு வந்து அல்லாஹ் பேரை சொல்லல, நபின்னு மட்டும் தான் சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, அதாவது அந்த நபி என்ன செய்யறான்னு கேட்டா, இது 2வது அத்தியாயம் பக்ரா 246வது வசனத்தில் இதை பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவுல 246வது வசனத்தில் இதை பார்க்கலாம். இது அல்லாஹ் என்ன சொல்ற கருத்து முதல் வாங்கிக்கிறீங்க. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மூசா நபியுடைய காலத்திற்கு பிறகு ஒரு சமுதாயம், அப்படி எல்லாம் சொல்றோம், ஒரு சமுதாயம் உருவாகிறது. அந்த சமுதாயம் வந்து மூசா நபிக்கு பிந்தி உருவான ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு ஒரு நபி அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அது அந்த சமுதாயம் சொல்லப்படுது. நபிக்கு பேர் அல்லாஹ் சொல்லல, நபிக்கு பேர் சொல்லல. மூசா நபிக்கு பிறகு ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒரு நபி அனுப்புறான். அந்த நபி அனுப்பின உடனே அந்த நபி அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாருல, பிரச்சாரம் பண்ணி ஒரு சமுதாயத்தை உருவாக்குன உடனே எதிரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊர் வாசல்லாம் பறிச்சுக்கிட்டு வெட்டி விட்டாங்க. யார் வெட்டிட்டாங்க? நபிகள் நாயகத்தையும் அவங்களுடைய சகாக்களையும், அந்த நபியையும், நபிகள் நாயகத்தை இல்ல, அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபியையும் அவருடைய சகாக்களையும் அவரை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களையும் ஊரை விட்டு வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றின உடனே அந்த மக்கள் கொதிச்சு போய் கேட்கிறாங்க, நபியே ஊரை விட்டு வெளியேற்றி விட்டாங்க, சொத்து பத்தி எல்லாம் எடுத்து விட்டாங்க, எங்களுக்கு வந்து நாங்க போர் செய்ய போறோம், அதை போரை வந்து அல்லாஹ் கடமையாக்கணுமா? உடனே செய்யல பாருங்க. ஊரை ஊட்ட பறிச்சுக்கிட்டான், சொத்தை பறிச்சுக்கிட்டான், ஊரை விட்டு அரைச்சு விட்டாங்க, எங்களுக்கு சொந்த ஊர்ல இருந்து எங்களை காலி பண்ணி விட்டா, அதனால நீங்க வந்து போர் செய்ய எங்களுக்கு அனுமதிக்கணும் கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? நபிட்ட கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, அந்த வாசகத்தை அப்படி வாச கூட உங்களுக்கு வழங்கும். அலம் தர, நீங்க சிந்தித்து பார்க்க, நமக்கு பாடம் இருக்கிறதா சிந்தித்து பார்க்கலாம்னு கேட்கறாங்க. ஒரு சம்பவம் இதை சொல்லல அல்ல, நமக்கு பாடம் இருக்கிறவங்க அதை என்ன செய்யறான்னு கேட்டா, அலம் தர, நீ சிந்தித்து பார்க்கவில்லையா? இலல் மலையி மின்பனி இஸ்ராயீல மின்பாதி மூசா, மூசாவுக்கு பிறகு இஸ்ரவேலர்களில் உருவான ஒரு சமுதாயத்தை பற்றி நீ சிந்தித்து பார்க்கவில்லையா? அது ஒரு விஷயம் இருக்கு பார்க்க சொன்னால மேலதான் படிச்சுட்டு போவாதப்பா. மூசா நபிக்கு பிந்தி ஒரு சமுதாயம் வந்துச்சு பனி இஸ்ராயல்கள்ல, அதுல ஒரு மேற்று இருக்குது, அதை நீங்க சிந்தித்து பார்க்கவில்லை. அலம் தரனா சிந்திக்கவில்லையான்னு அர்த்தம். சிந்தித்து பார்க்கவில்லையா? என்ன சிந்தித்து பார்க்கவில்லையா? அடுத்து வருது, இது காலு நீ நபியில்லகும், தங்களுடைய நபியிடத்தில் அந்த மக்கள் சொன்னாங்க.